ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியம் இச்சிபுத்தூர் ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு வளர்ச்சி பணிகள், திட்டப் பணிகளில் குறைபாடுகள் மற்றும் முறைகேடுகள் இருந்தால் தெரிவித்ததை சென்னை மாண்புனை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு எண் 17041/2023 தொடர்ச்சியாக மாண்புமி உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தின் பேரில் இச்சிபுத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி நிதி கணக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சி பணிகள் மற்றும் திட்டப் பணிகள் குறித்து சரிபார்ப்பு மற்றும் கள ஆய்வு மேற்கொள்ளும் பொருட்டு இந்த காணொலி காட்சி பதிவு செய்யப்படுகிறது. இந்த காணொலி காட்சியின் மூலம் முதலாக ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பட்டியல்களும் அளவு புத்தகங்கள் வார்டு வாரியாகவும் தெரு வாரியாகவும் பிரிக்கப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டது. இதன்படி ஒவ்வொரு வார்டிலும் உள்ள தெருக்களில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி பணிகள், திட்டப் பணிகள் கள ஆய்வின் போது அளவு புத்தகங்கள் மற்றும் பட்டியலோடு ஒப்பிட்டு சரிபார்க்கப்பட்டு வருகின்றது என்பதை மாண்புமிகு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆய்வின் போது ஒன்றிய பொறியாளர் திரு துரைப்பார்ப்பு அவர்களும், பணி மேற்பாளர் திரு ஆறுமுகம் என்பவரும், ஊராட்சி செயலாளர் இப்ராஹிம் என்பவரும், மண்டல துணைச்செயலர் கே சுரேஷ் என்பவரும், ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் தலைமையிலும் மற்ற வார்டு உறுப்பினர்கள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்பதையும் மாண்புமிகு நீதியரசருக்கு இது பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அவங்க வீட்டு சொல்லி என் பேர் துரைபாபு, உதவி பொறியாளர் அரக்கோணம். என் பேர் ஒன்றிய பணிமேற்பாளர் எஸ் ஆறுமுகம், அரக்கோணம். ஐயா வணக்கம். என்னுடைய பேர் சி பத்மநாபன், இச்சிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர். என் பேர் நாகராஜ், 2வது வார்டு உறுப்பினர். ஜெயலட்சுமி, 3வது வார்டு. என் பேர் சந்திரசேகரன், 5வது வார்டு. என் வெங்கடேசன், இச்சிபுத்தூர் ஊராட்சி மன்ற 6வது வார்டு. சுமதி, 8வது வார்டு. நிர்மலா, 9வது வார்டு. வாங்க லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி டீம் வருது. 3 மாதம் ஆச்சுங்களா? வேலை நடந்துச்சா? யார் போட்டதுங்க? சரிங்க. தெரு பேர் நாங்கள் மேற்கு தெரு தான். சரி, லோடு எப்போ போட்டாங்க? போட்டு 6 மாதம் ஆயிருக்கும். சரி, யார் போட்டதுங்க? தலைவர் இவர் தான். சரி, உங்கள் வீடு எங்கே இருக்கு? எங்கள் வீடு அந்த லாஸ்ட்டில் இருக்குது. உங்கள் வீடுமா? எங்களுக்கு கூட அந்த லாஸ்ட் இருக்குது. சரி, இருப்பா துரேஷ், நான் போட்டு இருப்பா. சொல்லுப்பா, யார் கட்டுறது இது? சரி, எப்போ இருப்பாங்க? இது என்ன தெரியுங்க? சரி, புது மோட்டர் போட்டாங்களா? போட்டாங்க சார். பைப் லைன் போட்டுருக்கு. தண்ணி வருதுங்களா இப்போ? போகுது, போயின்னு இருக்குது. இப்பவும் போயின்னு இருக்குது. இப்போ எங்கே போகுது இது? ஊர் போகுது. ஊர் ஃபுல்லாக சப்ளை. ஊருக்குள்ளே சப்ளை ஆகுதுங்களா? சரி. இப்போ ரன்னிங் கண்டிஷனாக இருக்குல்ல? ரன்னிங் தான் சார் இருக்கு. இது யார்? தலைமுறையா ஆனால் அது வந்து செயல்படல. இப்போ தலைவர் வந்து அதை செயல்படுத்தினாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சிமா. இதே மாதிரி தலைவர் சீர சிறப்பாக செய்வார். 3வது வார்டு உறுப்பினர் ஜெயலட்சுமி வார்டில் வளர்ச்சி பணியில் ஆய்வு மேற்கொள்ள வந்திருக்கோம். உங்கள் வார்டில் என்னென்ன வணக்கங்க. நான் 3வது வார்டு உறுப்பினர். இந்த சிமெண்ட் சாலையெல்லாம் போட்டாங்க. இந்த பழுப்பு லைனு ஓகே, இங்கே குழந்தை இருக்குது. மதிப்பீடு சிமெண்ட் சாலை வந்து 2,70,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டது. பைப் லைன் வந்து 1,86 பைப் லைன் அமைக்கப்பட்டது. அவ்வளோதான். இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே ரோடு இருந்தால் ரோடு இல்லைங்களா? சிமெண்ட் சாலை எல்லாமே இருந்தது சார். மண்ணு தான் ரோடு தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஐயா வந்தார், சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தாரு. சைடில் வந்து ஒரு 8 மாதம் ஆகுது. பைப் லைன் போட்டாங்க. தண்ணியில் வசதியாக நல்லா இருக்குது. அதே மாதிரி தெரு வேலைக்கும் நல்லா இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, 4வது வார்டு உறுப்பில் மகாத்மா தேசிய ஊரக திட்டத்தில் பவர் பிளாக் சிமெண்ட் சாலை அமைத்தல் பணி 4,61,482 பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது அப்படியே இந்த
4,08,000 மதிப்பீட்டில் அது பணிகள் மேற்கொள்ள பணிகள் முடிக்கப்பட்டு அது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தில் சாவடிக்குளம் தூர்வாறுதல் பணி ரூபாய் 7,45,000 மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. உங்கள் கால் நல்லா பற்றிங்க. தணிக்கப்பல் ரோட்டில் உள்ள ஆயுத கிணற்றில் புதிய மோட்டார் செட்டு மற்றும் கேபிள் ஒயர் பொருத்தியது 1,83,496 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இங்கே நாங்கள் புதுசாக போர் போட்டு புதுசாக மோட்டர் பைப் லைனு கேபிள் 9வது வார்டு உறுப்பினர் முன்னிலையில் அவங்களுடைய வார்டுக்கு உட்பட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் எச்சிபுத்தூருக்கு பைப்லைன் அமைத்தல் ஏற்கனவே மாற்றி அமைத்தல் 5,70,000 மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இரண்டாவது பணிகள் வந்து OHக்கு புதிய மோட்டார் பைப் லைன்கள் அமைத்து தரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. 1,79,650 மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கான பைப் லைன்கள் இது மூலமாக அமைக்கப்பட்டது என்று வார்டு உறுப்பினர்களும் இங்கிருந்து மக்களுக்கும் தெரியப்பட்டது. வார்டு நம்பர் சொல்றது வணக்கம், என் பேர் வார்டு நம்பர் நிர்மலா, 9வது வார்டு நம்பர். இங்கே போர் போட்டு எங்கள் தலைவர் போர் போட்டு 9வது வார்டு ஃபுல்லாக காலனி ஃபுல்லாக இந்த தண்ணி தான் ஃபுல்லாக போகுது. 2 வார்டுக்கும் மேற்கொள்ளப்பட்டது. இது 9வது வார்டுக்கும் ப்ளஸ் 3வது வார்டுக்கும் இங்கிருந்து பைப் லைன்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு பைப் லைன்கள் அமைத்து தரப்பட்டுள்ளது. அதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவு பெற்று உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊராட்சி நிதியில் 22-23ஆம் ஆண்டு காரியமடை அமைத்தல் பணி 5,95,000 மதிப்பீட்டில் காரியமடை அமைத்தல் பணிகள் செய்யப்பட்டுள்ளது. புதிய ஆயுத கிணறுகள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுக்கான பைப் லைன்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதிய மின் மோட்டார் பொருத்தி பணிகள் நடைபெற்று வருவதற்கான கரண்ட் வந்தது, அதனால லேட் ஆகுது. இப்போ தான் கரண்ட் வந்தது. 15வது நிதிக்குழு மானியத்தில் 22-23ஆம் ஆண்டு இச்சிபுத்தூர் ஊராட்சிக்கு